வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னா பச்சி சுடுவது எப்படின்னு பார்ப்போம். பச்சி சரியான டேஸ்ட்டு நொறுக்கி விட்டுருச்சு. என்ன சூடு தான் கொஞ்சம் அதிகம். நாக்கு பொத்து போச்சு பொத்து. வீட்டில் பச்சி செய்வது எப்படின்னு உள்ளே வாங்க, ஃபுல் வீடியோ இருக்குது, உள்ளே வந்து பாருங்கள். முதல் எடுத்தோன்னா பச்சியை வெட்டி வச்சுக்கோங்க. வாழைக்காய் எடுத்து பச்சியை நல்லா பிச்சு பிச்சிப்பாக வெட்டி வச்சுக்கிடணும். நான் பாருங்கள் எப்படி செய்வதுன்னு. ஒன்று அளவாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. நீட்டாக வெட்டி வச்சுக்கிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பொறுமையாக வெட்டுங்க. வாழைக்காய் சீவது இருந்தால் உங்களுக்கு ரொம்ப லேசு. சீதுன்னு 10 நிமிஷத்தில் சீவி போட்டுடலாம். நம்மகிட்ட கத்தி தான் இருக்குது, அதனால் கத்தியை வச்சு மெயின்டைன் பண்ணிடுறது. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, எல்லாமே நீட்டாக பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட்டாக பண்ணி கொடுப்போம். எல்லா வீடியோவும் ஓரளவு தரமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. நல்லா குவாலிட்டியாக தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கே. பார்க்கதே ஒரு 10-500 பேர் தான் பார்க்கியா. அதை சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வாங்கி வச்ச பச்சை மாவு இருந்துச்சு. ஒரு வாக்கிட்டையும் டப்பன்னு தட்டி மொத்தம் ஒரு வாக்கிட்டும் ஃபுல்லாக தட்டியாச்சு. மொத்தத்தையும் தட்டி விட்டாச்சு. எல்லாத்தையும் தட்டி நீட்டாக குறைஞ்சது ஒரு 10-15 பச்சி 18 பச்சி பக்கம் வருது. ஃபுல்லாலாம் வரல, ஒரு பாக்கெட்டில் அவ்வளோதான் வருது. போடவும் முடியும், நீட்டாக போட்டுக்கலாம். வீட்டில் ஒரு வீட்டில் செய்கிறதுக்கு இது போதுமானதுன்னு நினைக்கேன். தண்ணியை போட்டு கலக்கி போதுமான அளவு, சும்மா ரொம்ப தண்ணியை ஊற்றிறதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பழவுங்க. கொஞ்சம் மாவாக தான் இருக்கணும், நம்ம தோசை விடுத மாவு மாதிரி. அப்போ தான் வாழைக்காய் அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஏற்றாப்புல கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கரைக்கின்னு பார்த்துக்கோங்க. கை ருசின்னு ஒன்று இருக்குது. கைட்டே பிணைங்க. நல்லா கரெக்டாக மாவாக நல்லா நல்லா மாவாக பிணைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மூட்டோட தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அது தோசை தான் சுடணும் பார்த்துக்கோங்க. அம்பா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே ஒன்றோட வந்துடும். தோசைக்கு சுடுத மாதிரி அப்படி வந்துடும். அதுக்கடுத்து வாழைக்காயை முக்கி எடுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்தாலே போதுமானது. பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே ஒன்று அப்படி பெரட்டதுக்கு இருக்கும். இப்போ எண்ணெயை போட்டு ஊற்றுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. அம்மா எண்ணெயை ஊற்ற போது ஊற்றியாச்சு. 1 லிட்டர் எண்ணெயை மூட்டோட ஊற்றியாச்சு. அப்படியே ஊற்றியாச்சு. அங்கே பாருங்க, கூர்ணி எண்ணெயை ஊற்றியாச்சு. கொட்டி குழம்பளிச்சாச்சு. மொத்தமாக ஊற்றினா தான் அதுக்கு நல்லா பச்சை சூடாகும். அப்படின்ட்டு நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும்ன்ட்டு 1 லிட்டர் எண்ணெயை அப்படியே ஊற்றி விட்டாச்சு. ஒரு பாக்கெட்டுக்கு 1 பாக்கெட்டு மாவு, 1 பாக்கெட்டு எண்ணெய், எல்லாம் மறுபடியும் ஒரு 10 வாழைக்காயோ எவ்வளவோ, 5 வாழைக்காயோ அதை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான அளவு தானே. வீட்டில் இருக்க ஆளுக்கு ஒரு 5 காப்பி டீ குடிக்கல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி செஞ்சுக்கிட்டதுக்கு வீட்டிலே வடை சுட்டுறது நீட்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. பாருங்கள், எல்லா எண்ணெயும் மொத்தமாக வலிக்காத உரை தான். அப்படியே அதுக்கு தட்டி மாவு ஊறிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம். இதுதான் பச்சி போண்டா சுடுறதுக்கு பவுட்ரு. பார்த்துக்கோங்க, இதைத்தான் வாங்கி நம்ம போட்டிருக்கு. நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு தேவையானதை பார்த்து போட்டுக்கோங்க. இதை அப்படியே மேல் டாப்பில் 4-5 பச்சி வெட்டி வச்ச ஸ்லைஸ் மாதிரி வெட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு விட்ருங்க. கொஞ்சம் போட்டு பெரட்டி விட்ருங்க. போட்டு விட்டு அந்த யாருக்குனே ஒன்று போட்டு வச்சுருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி அந்த இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு நீட்டாக எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் அது வாட்டில் அரையும் குறையுமா முக்கிறாதையும் ஒன்று எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு அதுக்கடுத்து எண்ணெய் கடாய்க்குள்ள போடுங்க. அது வாட்டில் எண்ணெய் அப்படியே அந்த சூடாகணுன்னே சவுண்டு வரும். அது நல்லா அப்படியே அதை பொறின்னு பொரியுதா, நல்லா ஒன்றோல இருக்கணும். சரியா, ஒன்றோல முக்கி எடுக்கணும். மொத்தத்தையும் அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 2 சைடும் நல்லா மாவை முக்கி எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அப்படி போட்டிங்கன்னா சுவையான பச்சி ரெடி ஆயிரும். நல்லா சுட சாப்பிடுங்க. அப்படியே வீட்டில் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க. பக்கத்தில் எதுவும் ரொம்ப போட்டேன்னா வீட்டுக்கு பக்கத்துலலாம் கொடுத்து பழவுங்க. வச்சனமா ஒத்தையிலே வச்சு திங்காதியை பார்த்துக்கோங்க. வயத்தால் எடுத்துக்கிட்டு தான் கிடக்கணும். நல்லா எடுத்துகிட்டு அப்படியே அங்கே பாருங்கள் எப்படி போடுது. 2 சைடு நல்லா முக்கி போடுதா. இப்போ பொரியும் பாருங்க, கதைன்னு எப்படி ஜாமுன்னு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி 5 பச்சி நம்மகிட்ட சின்ன வடச்சட்டி தான் இருக்குது. அதனால் அதை வச்சு ஒப்பித்துறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பேர் தானே, அங்கே ஒரு 5-6 பேர் இருக்கும். ஆளுக்கு 2 கணக்குக்கு போட்டாச்சு. பச்சி போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். நீட்டாக கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கணும். ஒரே சைடாக போட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும்ல. அப்பப்போ அப்படியே இந்த பெரட்டி விடுது பாருங்க. அதே மாதிரி 2 சைடும் நீட்டாக பெரட்டி விட்டுருங்க. அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து சூடான சுவையான பச்சி ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், அவ்வளோதான், எடுத்து இறக்கிற வேண்டியதான். பச்சி ரெடி. சூடான சுவையான பச்சி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கு. அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து செகண்டில் போடையில் சீக்கிரம் எடுத்துருங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சூடாகாமல் அப்படி லைட்டாக தான் இருக்கும். 2வதுலாம் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்த்து எடுத்துடணும். எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கிட்டே இல்லை, ஃபுல் வீடியோ பார்த்துருப்பிய. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். பச்சி போடுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. சின்னதாக சுவையாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வேலை என்ன, அம்மா சுட்டுக்கிட்டு இருந்தால் அடுப்படிக்குள்ளே போயாச்சு. அடுப்படிக்குள்ளே போய் ஆட்டையை போட ரெடி ஆயாச்சு.
ஒரு பஜ்ஜி எடுத்து நமக்கு சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்ட்டு ஒரு பஜ்ஜி எந்த பஜ்ஜி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அதுலேயும் தெளித்து பார்த்து அந்த பஜ்ஜி நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுட்டு இந்த பஜ்ஜி எடுத்துகிட்டு ஓடியாந்தாச்சு. நேரம் இருந்து வெளியில் வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகினே. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொதுன்னு நாக்கு தான் பொத்துருச்சு. சரியாவளோ சூடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சரியாவளோ சூடு. அப்போ தான் சுட்டு வச்சுருந்துச்சு, அதை அப்படியே வாங்கிட்டு வந்ததுனால சரியாவளோ சூடு. வீடியோ எப்படி இருந்துச்சு, ஜம்முன்னு இருந்துச்சா, இதே மாதிரி சுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.